கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எஸ்றா 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்கள்ல எப்படி தீய மனிதர்கள் தேவனுடைய ஊழியத்தை தடை செய்ய முற்படுகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை மறுபடியும் இந்த வசனங்களை நான் வாசிக்கப் போவதில்லை. மாறாக இந்த வசனங்களை நம்ம இந்த செய்தியின் போது நம்ம பார்க்கலாம். அது திரையில் தோன்றும். இந்த 11லேருந்து 16 வசனங்களில் கடவுளுடைய ஊழியத்தை நம்ம செய்யும்போது கடவுளுடைய ஊழியத்தை தடுக்க நினைக்கும் மனிதர்கள் நம் மீது பல அபாண்டமான பழிகளையும் குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவார்கள். ஃபால்ஸ்லி பிளேம்ட் அண்ட் அக்யூஸ்ட். இதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இதுதான் இங்கே பார்க்குறோம். பாருங்க, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? முதல்ல இந்த கூட்டம் வந்து செருபாபேல்கிட்டையும் அவரோடு கூட வந்த தலைவர்கள்ட்டையும் வந்து, ஐயா நீங்கள் ஆலயத்தை கட்டுறீங்களா, நாங்களும் அவங்க கூட சேர்ந்து கட்டுறோன்னு. ஆனால் செருபாபேலும் அவரோடு கூட இருந்தவர்க்குள்ள ஒத்துக்கொள்ளலை. ஏன்னா இவங்க தீய மனிதர்கள், இவங்க தீய எண்ணத்தோட வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சனால இவங்களை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இவங்க கூட சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க? அர்தசாஷ்டா பெர்ஷியாவின் ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. தே ஆர் அப்ரோச்சிங் தி கவர்மெண்ட் டு ஸ்டாப் த ஒர்க். எங்களால் முடியல, நாங்கள் என்ன பண்ணுவோம்? கோர்ட்டுக்கு போவோம், இல்லைன்னா அரசு அதிகாரிகள்கிட்ட போவோம், இல்லை அரசியல் தலைவர்கள்ட்ட போவோம். எப்படியாவது இந்த வேலையை நாங்கள் என்ன பண்ணுவோம்? தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற அவங்களுடைய முயற்சி. இப்போ அந்த அர்தசாஷ்டாவுக்கு அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 காரியங்களை அவங்க குறிப்பிட்டு எழுதுறாங்க, இந்த வேலையை ஏன் ராஜா நிறுத்தணும்னு சொல்லி. முதலாவது 12வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை பரப்புறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ராஜா இந்த எருசலேம் நகரத்தை மட்டும் அவங்க கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகவும் பொல்லாத நகரம். அந்த நகரத்தை அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிறவங்களுடைய கண்ட்ரோல் வந்து போயிடும். அப்போ அவங்கள பற்றி தவறான ஒரு அபிப்பிராயம். சில நேரத்தில் ஊழியத்தை தடை செய்வதற்காக முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊழியக்காரங்களை பற்றி தவறான அபிப்பிராயங்களை பரப்புவாங்க. 13ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அடுத்து ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தவறான அபிப்பிராயத்தை மட்டும் பரப்பல, தவறான குற்றச்சாட்டு. அது என்ன தவறான குற்றச்சாட்டு? இவங்க மட்டும் இந்த எருசலேமை கட்டி, ஆலயத்தை கட்டி, நகரத்தை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியை, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பெர்ஷியாவில் நம்ம எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், தானியலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், நெஹேமியா அவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தானே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த யூதர்கள் அவங்க பெர்ஷியாவில் இருந்தபோது அந்த பெர்ஷியாவின் வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபடுறாங்க. ஆனால் அவங்க மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு. இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க மேலே பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலையும், என்னடா அவங்க இவ்வளோ நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்களே, நம்மளையெல்லாம் ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே எவ்வளோ தவறான குற்றச்சாட்டை வைக்க முடியுமோ அவ்வளோ தவறான குற்றச்சாட்டை இந்த உலகம் வைத்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் 16வது வசனத்தில் வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ பெர்ஷிய ராஜாவின் மீதும் ராஜ்யத்தின் மீதும் மிகுந்த அக்கறை உள்ளவங்களை போல காமிச்சிக்கிறாங்க. சரி, அவங்களாம் அவ்வளோ மோசமானவங்க, நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா, நாங்கள் உங்களுடைய உப்பை சாப்பிட்றோம், நீங்கள் போட்ட சாப்பாடில் இருக்கிற உப்பை நாங்கள் சாப்பிட்டனால உங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இவங்க தான் உண்மையாக நன்றியற்றவங்க, இவங்க தான் தீமையானவர்கள், இவங்க ராஜாவுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு கூட்டம். ஆனால் ஏதோ இவனுங்க வந்து ரொம்ப உண்மை உள்ளவங்களை போல தங்களை காட்டிக்கொள்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் நம்முடைய சபைகளில் இருக்கிறாங்க. 15வது வசனத்தில் அவங்க செய்கிறது என்னென்னா, பர்வர்ட்டிங் த ஹிஸ்ட்ரி. வரலாற்றையே என்ன பண்ணுறாங்க? திரித்து கூறுறாங்க. ராஜா, நீங்கள் போய் வரலாற்று புஸ்தகங்களை பாருங்கள், இதெல்லாம் உண்மை என்று என்ன பண்ணும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மிஷினரிமார்கள் செய்த அருப்பெரும் பணி இந்த இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக. இன்றைக்கி அந்த மிஷினரிகள் இல்லைன்னா கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இதெல்லாம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காது. அவ்வளோ பாடுபட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன இந்தியாவை வளர்த்து விட்ட மிஷினரிகள், திருச்சபைகள், கிறிஸ்தவர்கள் மீது குறை கூறும் வகையிலே வரலாற்றை திரித்து கூறும் அநேகர், குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்றதில் கிளம்பியிருக்காங்க. அவங்க வெளியில் வந்து பண்ணுறாங்க, சர்ச்சுக்குள்ளாரே பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு ஊழியக்கார் வந்தவொடனே அவங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமா, அவங்க தாத்தா என்ன பண்ணா தெரியுமா, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, இல்லை ஒரு சபையில் ஒரு தலைவரை நம்ம நியமிக்கிறப்போ இவனுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியுமா என்று சொல்லி அவர்களை தரம் தாழ்த்தி பேசுகின்ற ஒரு கூட்ட மக்கள். 16வது வசனத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தவறான பயத்தை உருவாக்குறாங்க. என்ன பயத்தை உருவாக்குறாங்க? ராஜா, இவங்க மட்டும் இதை கட்டி முடிச்சிட்டாங்க, பெர்ஷியாவுக்கு எருசலேம் மேலே இருக்கிற கண்ட்ரோல் எல்லாம் என்ன பண்ணிடும்? போயிடும். இன்னைக்கு கூட இந்தியா முழுவதும்
கிறிஸ்தவம் வளர்ந்தா ஏதோ இந்திய நாடு அழிந்துவிடும் என்பதை போல ஒரு தவறான ஒரு கருத்து. கிறிஸ்தவம் வளர்ந்தா இந்து மதம் அழிந்துவிடும் என்பது போன்ற ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, மெய்யான கிறிஸ்தவர்களும் மெய்யான ஊழியத்தை செய்கிறவர்களும் மனித நேயத்தை வளர்ப்பவர்களாக, தன்னுடைய தேசத்துக்கு உண்மை உள்ளவர்களாக, இப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த தேசத்துல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து அந்த தவறான ஒரு பயம் சமுதாயத்துல உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு வருகின்றது. சபையிடம் கூட பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் ஊழியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போதகரோ சபை தலைவர்களோ முயற்சிக்கும் போது அதை விரும்பாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா சபையே சீரழிஞ்சிரும், எதிர்காலமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், உங்க வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தவறான எண்ணங்களை பரப்பலாம். எனவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஊழியத்தை செய்யும்போது இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது, தேவனுடைய ஊழியர்களுக்கு நடந்தது. நம்ம கர்த்தருக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது நமக்கும் இது நடக்கும். இதை தாங்கி கொண்டு நாம் முன் செல்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒருவேளை நம்ம ஆப்போசிட் சைடில் இருப்போம் என்றால், இப்படி உண்மையாகவே ஊழியம் செய்பவர்களை குறித்து தவறான கருத்துக்களையும் தவறான கண்ணோட்டத்தையும் நம்ம பரப்புகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்ம திருத்திக் கொள்ளணும். ஏன்னா நம்ம எதிர்த்து நிற்கிறது ஊழியக்காரர்களுடையோ சபையோடையோ ஊழியங்களோடோ இல்லை, அதை நடத்துகின்ற தேவனோடு. கர்த்தருக்கு நம்ம எதிராக நிற்போம் என்றால் கர்த்தர் நம்மை சீரழித்து விடுவார். அவருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஊழியத்தை எதிர்த்த அந்த சமாரியர்களுடைய நிலைமையை நம்ம நினைத்து பார்ப்போமே என்றால் மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களையும் தேடி சென்று அவங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் மீட்கும் பணியை செய்கின்றார். அதுதான் தேவனுடைய மாபெரும் அன்பு. எனவே எனக்கு அன்பானவர்களே, ஊழியத்தை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதே போல ஊழியத்தில் இருக்கும்போது எதிர்ப்புகளை சந்தித்து நாம் துவண்டு விடக்கூடாது. நம்ம நிமிர்ந்து எழுந்து நிற்க வேண்டும். கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஆமீன்.